சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பாத்தியா சுந்தரவல்லி, சூர்யா எந்த அளவுக்கு மாறிட்டான்னு. என் ஒய்ஃப் என் மாமனார்னு அவ்வளவு பேருக்கு நடுவுல உரிமையா பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன் இப்ப அமைதியா இருக்க? ஒண்ணு இல்லைங்க, அவன் எப்பவும் போல நடந்திருந்தா கூட இது அவன் குணம்னு நினைச்சு நானும் சாதாரணமா விட்டுருப்பேன். ஆனா அவன் புதுசா இந்த மாதிரி அக்கறை காட்டுறதுதான் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்கு. என்ன சுந்தரவல்லி, அவன் கல்யாணமே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தப்பெல்லாம் நாம எவ்வளவு வருத்தப்பட்டோம் தெரியும்ல. இப்ப அவனே இவ்வளவு இன்வால்மெண்டோட பேசிட்டு இருக்கான். அதுக்காக சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஏன் கவலைப்படணும்? ஏன் கவலைப்படுறேன்னா, ஏன்னா அவனோட குணம் அப்படி. அவன் என்னைக்கு அவன் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவான். அதனால நான் அவனை நம்ப போறதில்லை. நம்பாம வேற என்ன செய்ய போற? விடிஞ்ச கல்யாணத்தை வச்சுக்கிட்டு பேசுற பேச்சா இது? சிம்பிள். அவன் மேல எப்பவும் ஒரு கண்ணு வைக்கணும், அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்துக்கலாம், இங்கதானே இருக்க போறோம். ஆனா நம்ம கவனமா இருக்க வேண்டியது மாதவி மேலையும் சுரேகா மேலையும் தான். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது உன் கவனத்துக்கோ இல்ல ஏன் கவனத்துக்கோ கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம மன்னிப்பு கேளுங்க அது இதுன்னுட்டு சம்மதி வீட்டுக்காரங்களை டென்ஷன் ஆக்கிட்டாங்க ரெண்டு பேரும். நல்ல வேலை சூர்யா வந்து கூலா பேசி சரி பண்ணிட்டான், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அவளுங்களை தானே நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. சுந்தரவல்லி, நீங்க குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்க மருமகளை சாமி கண்ணில் காட்டுன்னு ஜோசியர் சொன்னார்ல, அதே மாதிரி கோயில இருந்து திரும்பி வந்த கையோட வந்த வரன் இது. இது நம்ம குலதெய்வம் 1000 ரூபாய் கருப்பசாமி நடத்தி வைக்கிற கல்யாணம். மனசுல எந்த கவலையும் வச்சுக்காம ஃப்ரீயாரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அத்தை அத்தை, இங்கதான் இருக்கீங்களா? அத்தை, அந்த பாடி கார்ட்ஸ் இனிமே தேவையில்லைல, அவங்கள அனுப்பிடலாம்ல? ஏ எதுக்காக? அத்தை, அதுதான் இப்ப சூர்யாவே கல்யாணத்துக்கு ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிட்டான்ல, இனிமே அவன் எங்க ஓட போறான், அதனால சொன்ன. இனிமேதான் பாடி கார்ட்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க போய் சொல்லுங்க, மண்டபத்துல எல்லா பக்கத்துலயும் ஆளுங்களை போடணும். விடிய விடிய அவங்க காவல் காக்கணும். சூர்யா ஒரு சின்ன சின்ன கேப்ல கூட இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போயிடக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா சூர்யா வந்து அத்தை சொன்ன வேலையை மட்டும் பண்ணுங்க. சரிங்க அத்தை, ஓகே அத்தை, இப்பவே சொல்லிடுறேன் அத்தை. வேற ஏன்பா இப்படி பண்ண? சம்பந்தம் கலக்கணும் அது இதுன்னு என்கிட்ட நீ சொல்லும் போது இதெல்லாம் பேசாதப்பா. கல்யாணம் முடிஞ்சு அவங்க நல்லபடியா வாழ்ந்தா சரின்னு தானே நான் சொன்னேன். அதுக்குள்ள போய் பொண்ணோட அப்பா கிட்ட சொல்லி எதுக்குப்பா இதெல்லாம்? நானா ஒண்ணு தானா போய் சொல்லலம்மா. சின்னவரோட அக்கா தங்கச்சி 2 பேர் வந்து நீங்க போய் பேசுங்கன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் ஒதுங்கி ஓரமா போய் நின்னுட்டாங்க. இப்படி ஆயி போச்சே. பார்த்தல்ல, உன்னை அனுப்பி இத சொல்லுன்னு தள்ளி விட்டு கடைசியில அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவ்வளோ சண்டை நடக்கும்போது கூட நாங்க தான் அவரை கேட்க சொன்னோன்னு ஒரு வார்த்தை ஒத்துக்கலையே. அதை விடுமா, நடந்த சண்டையை பார்த்து நானே ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன். எங்க நம்மள ஒரு காரணமா வச்சு இந்த கல்யாணத்துல ஒரு சிக்கல் வந்துருமோன்னு மனசு படபடத்து போச்சுமா. எனக்கும் தான்ப்பா. நல்ல வேலை சூர்யா சார் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும்பா. நாம இங்க கல்யாணத்துக்கு வேலை பாக்குற வேலைக்காரங்களா தான் வந்திருக்கோம். விருந்து சாப்பிட்டு போற விருந்தாளிங்களா வரல. சரியா சொன்னம்மா.
நீ சொல்றது மாதிரி தான் நானும் நினைச்சேன். இருந்தாலும் நம்ம முதலாளி வீட்டு கல்யாணம் ஆச்சே, எல்லாம் நல்லபடியா நடக்கணுங்கிற ஒரு ஆசையில ஏதாவது மனசுல ஓடிக்கிட்டே இருக்குமா. தோன்றதெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம யாரு, எந்த இடத்துல நம்மள அவங்க வச்சிருக்காங்கன்றத பாக்கணும்ல. அன்னைக்கு வீட்ல புடவை எடுக்கிற விஷயத்துல நான் தான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிட்டேன். நினைச்சு பார்த்தா அதெல்லாம் ஏன் தப்புதான். அவங்க வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு முதலா ஒரு புடவை எடுக்கும் போது நான் அதுக்குள்ளெல்லாம் தலையிட்டிருக்கவே கூடாது. இன்னைக்கு நீ போய் சம்பந்தம் கலக்க வாங்கன்னு கூப்பிட்டதும் தப்புதான்ப்பா. இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனமா தான்ப்பா எடுத்துப்பாங்க. புரியுதுமா. ஆனா சின்னவரோட அக்கா தங்கச்சி 2 பேரை பத்தியும் ஒரு அளவுக்கு விசாரிச்சம்மா. நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்ன வேணாலும் பேசுவாங்களாம். இந்த பேச்சு கூட நமக்கு வேண்டாம். நாம வந்திருக்கிறது கல்யாண வேலைய பார்க்க. நாளைக்கு காலையில கல்யாண வேலை முடிஞ்சதுமே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு முதல்ல நம்ம கிளம்பி போய் நம்ம பொழப்ப பாப்போம்.